ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்வரத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மிதுன லக்னத்திற்கு இந்த புத்தாண்டிலே 10 நாட்களுக்கான பலனை தொடங்குகிறோம். ஜனவரி 1 முதல் ஜனவரி 10 வரை. முதல் நாள் ஜனவரி 1 வியாழக்கிழமை, ரோகிணி நட்சத்திரம். நல்ல நட்சத்திரம்தான். 12ஆம் வீட்டில் சந்திரன் இருக்காரு. நமக்கு தனாதிபதியே சந்திரன் தான். அதனால் நமக்கு ஏதோ ஒரு வகையில் மகிழ்ச்சியை கொடுக்கும், பொருள் சேர்க்கையை கொடுக்கும், நல்ல உறவு பரிமாற்றங்களை கொடுக்கும், சிறு சிறு பிரயாணங்களை கொடுக்கும். அது மட்டுமல்ல, நமக்கு மூலதனம் செய்வதற்குண்டான ஒரு எண்ணங்களையும் அல்லது வாய்ப்புகளையும் உருவாக்கும். ஜனவரி 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, மிருகஸ்ரீஷம் நட்சத்திரம். முழுக்க அதாவது இரவு 8 மணி 3 நிமிடம் வரைக்கும் இருக்கு. செவ்வாயினுடைய நட்சத்திரம். 7ஆம் வீட்டில் இருக்கிற செவ்வாய் சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் ராகுனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால திருமண காரியங்கள், படிப்பு போன்ற காரியங்கள், கமிஷன் வகை, கன்சல்டிங் பிஸ்னஸ், கான்ட்ராக்ட், இது மாதிரி விஷயங்கள், ஆவணங்கள், இதுக்கெல்லாம் நல்லா இருக்கு. மற்றும் பிடித்த மாணவர்களோடு பழகுவதற்கும் நல்ல ஒரு அனுபவம் கிடைப்பதற்கும் சிறப்பான நாளாக இன்றைக்கு அமைகிறது. செவ்வாய் ராகுனுடைய உபநட்சத்திரம் தொடர்பு என்பது அடுத்தடுத்த நம்மளுடைய மேல் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் சாதகமாக இருக்கும். ஜனவரி 3ஆம் தேதி சனிக்கிழமை, திருவாதிரை நட்சத்திரம். மாலை 5:27 வரைக்கும் இருக்கு. அதாவது ராகுனுடைய நட்சத்திரம். 9ஆம் வீட்டில் இருக்கிற ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலையும் சுக்கரனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால 2ஆம் திருமணம் மற்றும் வெளிநாட்டு தொடர்புகள் மற்றும் மேல் படிப்புகள், இதுக்கெல்லாம் சாதகமான நாளாக அமைகிறது. புதிய நபர்கள் சந்திப்பு, புதிய அறிமுகங்கள் மற்றும் அனைத்து விதமான அகம் சார்ந்த நன்மைகளை கொடுக்கும். இதே உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு சுமாராக தான் இருக்கும், பட் பாதிக்காது. ஜனவரி 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, புனர்பூசம் நட்சத்திரம். குருவும் சந்திரனும் சேர்கிறார்கள், நம்மளுடைய லக்னத்திலேயே சேர்ந்து செயல்படுகிறார்கள். குரு சுக்கரனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால இன்றைக்கு புதிய நபர்கள் சந்திப்பு, கணவன் மனைவி உறவு பலப்படுதல் மற்றும் குழந்தைகள் வழி திருமண காரியங்கள், சுபகாரியங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு ஈடுபாடுகள் எல்லாமே வெற்றி தரும். ஜனவரி 5ஆம் தேதி திங்கட்கிழமை, பூசம் நட்சத்திரம். அதாவது முதல் நாளே ஞாயிற்றுக்கிழமையே மதியம் 3:11 தொடங்குகிறது. 2ஆம் இடமான கடகராசியில சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்துல போறாரு. திங்கட்கிழமை மதியம் 1:24 வரைக்கும் இருக்கு. இன்றைய பலனை தருபவர் நமக்கு 10ஆம் இடத்துல இருக்கிற சனி லாபஸ்தானத்துல இருக்கிற ராகுனுடைய உபநட்சத்திரத்துல இருக்காரு. லக்னத்துல இருக்கிற குருவனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு. அதனால இன்றைக்கும் நமக்கு ஈடுபாடுகள் சிறப்பாக இருக்கும். சிந்தனைகள், தெய்வ வழிபாடுகள், அதே மாதிரி ஒரு தத்துவத்தை பற்றி ஆய்வு பண்ணுவது, இது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும். ஜனவரி 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆயில்ய நட்சத்திரம். மதியம் 12:17 வரைக்கும் இருக்கு. முதல் நாள் திங்கட்கிழமையே 1:24 தொடங்குற இந்த ஆயில்ய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் என்கின்றதுனால 7ஆம் வீட்டில் இருக்கிற புதன் கேதுவை போலவும் புதனை போலவும் செயல்படுகிறார். கேது புதனுடைய உபநட்சத்திரம். இன்னைக்கு புதிய நபர்கள் தொடர்பு, ஆவணங்கள் புதுப்பித்தல், கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறது, திருமண காரியங்களுக்கும் உறுதி பண்ணிக்கிறது, இது மாதிரியான நிகழ்வுகள் நல்லா இருக்கு, சாதகமாக இருக்கு. சிறு பிரயாணங்களுக்கும் சாதகமாக இருக்கும். ஜனவரி 7ஆம் தேதி புதன்கிழமை, மகம் நட்சத்திரம். நண்பகல் 11:56 வரைக்கும் இருக்கு. கேதுனுடைய நட்சத்திரம். கேது 3ஆம் இடத்துல தைரியஸ்தானத்துல சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் சூரியனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கின்றதுனால பத்திரங்கள், பதிவுகள் சம்பந்தப்பட்டதும், எஜுகேஷன் சம்பந்தப்பட்டதும், ஐடி சம்பந்தப்பட்டதும், சில பேருக்கு வேலைகளில் டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்டதுக்கும் சாதகமாக இருக்கும். திருமண வாழ்க்கைக்கும் திருமண உறவுகளை புதுப்பித்தலுக்கும் சிறப்பாக இருக்கின்ற ஒரு நல்ல நாள் தான். தைரியம் நமக்கு அறிவு சார்ந்து செயல்படக்கூடிய அமைப்பு இருக்கு. ஜனவரி 8ஆம் தேதி வியாழக்கிழமை, பூரம் நட்சத்திரம். நண்பகல் 12:24 வரைக்கும் இருக்கு. சுக்கரனுடைய நட்சத்திரம். இப்போ சுக்கரனுடைய நட்சத்திரத்திலேயே 7ஆம் வீட்டில் இருக்கிறதுனாலையும் சனியினுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கிறதுனாலையும் தொழில் பலம் மிகுந்த நாளாக இருக்கும். அனைத்து விதமான தொழில்களுக்கும் சப்போர்ட் உண்டு. அதே மாதிரி
குழந்தைகள், ஆரோக்கியம், உறவுகள் இதுக்கும் நல்லா இருக்கு. திருமண காரியத்துக்கும் சிறப்பாக இருக்கிறது. பொருளாதார சேர்க்கைகள் என்பது இப்போ சூரியனும் சுக்கிர நட்சத்திரம், செவ்வாயும் சுக்கிர நட்சத்திரம், புதனும் சுக்கிர நட்சத்திரம், சுக்கிரனும் சுக்கிர நட்சத்திரம், கேதுவும் 3ஆம் இடத்துல சுக்கிரனுடைய நட்சத்திரம். இத்தனை கிரகங்களுடைய பலன்கள் நம்மளுக்கு கிடைக்குது. சூரியன் நட்சத்திரமான உத்தரம் 12:24க்கு தொடங்கின உடனே அவர் சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலையும் சனியினுடைய உப நட்சத்திரத்திலும் இருக்கின்ற காரணத்தினால ஏதாவது ஒரு திடீரென்று நமக்கு ஒரு தொழில் வாய்ப்புகள் உருவாகும், நல்லா இருக்கும். பட் இருந்தாலும் உறவுகள் வகையில சின்ன சின்ன அதிருப்திகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஜனவரி 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த உத்தர நட்சத்திரம் என்பது மதியம் 1:40 வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் அஸ்த நட்சத்திரம் 4ஆம் வீட்டுல சந்திரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல பயணிக்கிறதுனால உற்பத்தி சார்ந்த தொழில்கள், அதன் மூலம் வருமானம் மற்றும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குதல் இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கு. எப்படியாவது தொழில் பலம் பெருகக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைகிறது. ஜனவரி 10ஆம் தேதி சனிக்கிழமை இந்த அஸ்த நட்சத்திரம் மதியம் 3:39 வரைக்கும் இருக்கிறது. அதற்கு பிறகு சித்திரை நட்சத்திரம் தொடங்குகிறது. சித்திரை என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் 7ஆம் வீட்டுல சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல புதனோடும் சேர்ந்திருக்காரு, அதே போல சுக்கிரனோடும் சேர்ந்திருக்காரு, சூரியனோடையும் சேர்ந்திருக்காரு. இத்தனை கிரகங்கள் சேர்க்கை 7ஆம் இடம் என்பது பல வகைப்பட்ட நன்மைகளை நமக்கு தருகிறது. அதே போல பிரயாணங்கள், புதிய முயற்சிகள், புதிய நபர்கள் சந்திப்பு மற்றும் கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட தொழில் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். இந்த அஸ்த நட்சத்திரம் என்பது நமக்கு முடிந்து சித்திரை நட்சத்திரம் என்பது செவ்வாயாக வருகின்ற காரணத்தினால இந்த ஆண் பெண் உறவுகள், பழக்க வழக்கங்கள் இதுல ஒரு மொராலிட்டியை நம்ம கீப் அப் பண்ணணும். சில பேருக்கு செவ்வாய் என்பது மிதுன லக்னத்திற்கு பகையாக வருகின்ற காரணத்தினால அதன் மூலம் சில பிரச்சனைகள் ஏற்படும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகிறது, ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியில் அது ஒரு சண்டையா மாறுது இல்லையா? இது மாதிரியான நிகழ்வுகள் சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இப்போ ஜென்ரலாக நம்ம இந்த 10 நாட்களில் நம்ம கவனம் எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த சந்திரனானவர் நமக்கு ரோகிணி நட்சத்திரத்திலிருந்து அப்படியே நமக்கு அஸ்த நட்சத்திரம் வரைக்கும் அப்படியே இந்த 10 நாளில் பயணிக்கும் போது உங்களுக்கு இந்த 7ஆம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் கூட்டணியாக இருக்கின்ற காரணத்தினால் பழக்க வழக்கங்கள் மூலம் சில கிரகம் நமக்கு நல்லதாக இருக்கும், சிலது கெட்டதாக இருக்கும். பழக்க வழக்கங்கள் மூலம் நம்ம அதை பாதிக்காத வரைக்கும் நாம் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து கொள்ள வேண்டும். அதை பக்குவமாக பழகி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அனைத்துக்குமே தொழிலுக்குமே சாதகமான வாரமாக இருக்கும், உறவுகளுக்கும் சாதகமான வாரமாக இருக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயமஸ். நன்றி, வணக்கம்.